இலங்கை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக தீவிரமடைய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை எண்ணூர், காட்டுப்பள்ளி, நாகை, கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 7 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 2 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். முன்னாள் MP சத்யபாமா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் தவேகவில் ஐக்கியமானார்கள். செங்கோட்டையனின் அரசியல் அனுபவம், களப்பணி தவேகவுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என கட்சித் தலைவர் விஜய் பெருமிதம். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய 2 தலைவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த செங்கோட்டையனுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அந்த சின்ன வயசுலேயே MLA என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் 2 பெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். தவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு, கோவை, நீலகிரி, திருப்பூர் மாவட்டங்களுக்கு அமைப்புச் செயலாளராகவும் செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தவேகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் விஜய். எம்ஜிஆர் பற்றிய புத்தகத்தை செங்கோட்டையன் விஜய்க்கு பரிசாக வழங்கினார். செங்கோட்டையன் தவேகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதில் அளிக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள் என அவர் கோபத்துடன் சென்றார். செங்கோட்டையன் பிரிஞ்சு தாவேக்கால இணைஞ்சிருக்கார் சார். தாவேக்கால இணைஞ்சிருக்கார் சார் செங்கோட்டையன். அவரை தான் கேட்கணும். செங்கோட்டையன் தவேகவில் இணைந்ததால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பு இல்லை என நயினார் நாகேந்திரன் கருத்து கூறினார். தங்களது கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு குறையவில்லை என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். நெல் கொள்முதலுக்குரிய ஈரப்பத அளவை உயர்த்தாமல் வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசை EPS கண்டிக்காதது ஏன்? ஒன்றிய அரசு விவகாரம் என்றால் கும்பகரண தூக்கம் போடும் EPS, திமுக அரசு என்றால் வீராவேசம் வந்துவிடுவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்துள்ளது. 1 சவரன் ஆபரண தங்கம் 94,160 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என கட்சியினருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர்,
இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு நடந்த காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் மோதல் சம்பவம் தொடர்பான வழக்கு. வழக்கறிஞர்கள் காவல்துறையினர் மீதான வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் திருமணமான 2வது நாளே மனைவியை சுத்தியால் தாக்கி அறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த கணவர். ஆபாசமாக திட்டுதல், ஆயுதங்களால் தாக்குதல், கொலை மிரட்டல் உட்பட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கணவரை கைது செய்தனர். ஹோசூர் விமான நிலைய மேம்பாட்டிற்கான ஆலோசகரை தேர்ந்தெடுப்பதற்கான டெண்டர்களை தமிழ்நாடு தொழில் மேம்பாட்டுக் கழகம் வெளியிட்டுள்ளது. ஆலோசகர்களின் ஆலோசனை அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் விண்ணப்பிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இலங்கையின் பதுளை உட்பட 170 இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி 26 பேர் உயிரிழந்தனர். மிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை இலங்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. G20 உச்சி மாநாடு விவகாரத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கான நிதி உதவி அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின மக்கள் குறிவைத்து கொல்லப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டு மியாமியில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க தென்னாப்பிரிக்காவுக்கு அழைப்பு விடுக்காதது வருத்தமளிப்பதாக அந்நாட்டு அதிபர் சிரில் ராமபோசா தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவை சீராக்க எவ்வளவோ முயன்றும் ட்ரம்ப் பதிலளிக்கவில்லை என கூறினார். வாஷிங்டனில் தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் 2 துப்பாக்கியால் சுடப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பை பலப்படுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் அறிவுறுத்தலை தொடர்ந்து கூடுதலாக 500 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மகளிர் பிரீமியர் லீக் போட்டிக்கான மெகா ஏலம் இன்று டெல்லியில் நடைபெறுகிறது. ஏலத்திற்கான பட்டியலில் 194 இந்திய வீராங்கனைகள், 83 வெளிநாட்டு வீராங்கனைகள் என மொத்தம் 277 பேர் இடம்பெற்றுள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.